ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூபின் லாஜிக் ஹப். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு கிரேட் அண்ட் சமச்சீர் இங்கிலீஷ் ப்ரோஸ் 4 டைட்டில் அட்டிக் அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். சத்யஜித் ரே எழுதியிருக்காங்க. ஆத்தர் பற்றி குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். சத்யஜித் ரேவோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1921 டு 1992. இவங்க வந்து ஒரு இந்தியன் ஃபில்ம் மேக்கர். அது மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் ரைட்டர், ஆத்தர், லிரிசிஸ்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டராக வந்திருக்காங்க. இவங்க வந்து கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர் இந்த 20th century. 1992 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபார் தி டிபேட் ஃபில்ம்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம். 11 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. இவங்க கிரியேட் பண்ண ஃபேமஸ் கேரக்டர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், ஃபெலுடோ அண்ட் சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர் ஷன்கோ. அவங்க ரைட்டிங் ஸ்டைல்னா சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம இந்த அட்டாக் ஸ்டோரியிலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபுல் எமோஷன், சிம்பிளிசிட்டி அண்ட் நிறைய ட்விஸ்ட்டும் இருக்கும். ப்ளஸ் அவங்க இல்லஸ்ட்ரேட்டர். இவங்க 2 அவார்ட் வின்னிங் டைப் ஃபேஸஸ், தட் இஸ் ஃபாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2 ஃபாண்ட்ஸும் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். சிம்பிள் பேராகிராஃப் வித் குயிக் சம்மரி ரிவ்யூ. ஆதித்யா அண்ட் சசன்கா சன்யால் வந்து ஸ்டூடெண்ட்ஸு. சன்யால் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் வருவாங்க எக்ஸாம்ஸில். அதுக்கப்புறம் ஓரல் போயம் காம்படிஷன்ஸில் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அது வந்து ஆதித்யா எடுத்துக்கிட்டு தரவே இல்லை. ஆஃப்டர் 29 இயர்ஸ் கழிச்சு ஆதித்யா வந்து ஒரு கில்ட் ஃபீலிங்னால அவங்களுக்கு வந்து அந்த 150 rupees கொடுக்குறாங்க மெடலுக்காக. பட் சன்யால் வந்து அதை வாங்கவே இல்லை. அவனுக்கு வந்து அந்த மெடல் தான் வேணும்னாங்க. ஸோ ஆதித்யா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சன்யால் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. மாரல் என்னென்னா, சான்ஸ் வந்து இப்போ தான் கிடைக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். சம்மரி ஆஃப் த அட்டிக்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். அதை பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இல்லை, இன்ட்ரோ வந்து 2 விதமாக கொடுத்துருக்கேன். ஈஸியாக வேணுன்றவங்க அதை படிச்சுக்கலாம். ரோஸ் எஸ்ஏயில் ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதுங்க, அப்புறம் ஆத்தர், அப்புறம் தென் தீம். மணி சேஞ்சஸ் ஆட்டிடியூட் அப்படின்னா அவங்க கேரக்டர். ஃபஸ்ட்டு இந்த அட்டிக் ஸ்டோரி வந்து யார் எழுதுனது, அப்புறம் வந்து எந்த இதை மையமாக வச்சு எழுதியிருக்காங்க, அந்த ஸ்டோரியோட சென்டர், அந்த மெயின் பாயிண்ட் என்னன்னா கில்ட், ரிடெம்ஷன் அண்ட் என்ஜூரிங் பவர். ஸோ கில்ட்டிங் ஃபீலிங்கை வந்து ஆதித்யா ரியாக்ட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிடெம்ஷன் பிராயச்சித்தம் பண்ணி அந்த மெடலை திருப்பி கொடுத்தது. ஸோ எல்லாமே வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே எழுதிருங்க. ஸ்டோரியில் ஆதித்யா கன்ஃபரண்ட் சைல்ட்ஹுட் மிஸ்டேக். அவங்க சைல்ட்ஹுட் மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணிவிட்டு பிராயச்சித்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மெடலை திருப்பி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 150 rupees கொடுத்தாங்க. பட் இவங்க வந்து டெனி பண்ணிட்டாங்க, சசன்கா சன்யால். அப்புறம் அவார்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்ட்ரோ பார்ட் இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் எழுதினதுக்கப்புறம் சினாப்சிஸ் எழுதணும். அதை தமிழில் வந்து குறிப்பு சட்டகம் சொல்லி எழுதுவாங்க. ஒன்லி பேராகிராஃபோட ஹெட்டிங்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், தி என்கவுண்டர். ப்ரீவியஸ் இன்ட்ரோ பாயிண்ட்லேருந்து கூட எழுதிக்கலாம். இந்த பிரம்மாப்பூருக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்தது கூட. அப்படி வர வழியில் வைல் விசிட்டிங் த நாகின்ஸ் டீ ஷாப் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஆதித்யா வந்து யாரை மீட் பண்ணுறாங்க, சசன்கா சன்யால. வந்து அவங்க லைஃப்பில் எல்லாமே இழந்துட்டாங்க எக்ஸப்ட் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். சன்யால் வந்து அந்த தாகூரோட போயமை திருப்பி சொல்கிறாங்க. அதை பாடினதும் ஆதித்யாவுக்கு அந்த பழைய ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நெக்ஸ்ட், த ஹிடன் ட்ரூத். 29 இயர்ஸ் பிஃபோர் இவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்க டைமில் வந்துட்டு சன்யால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயம் ரெசிடேஷனுக்காக வந்து சில்வர் மெடல் வாங்கியிருந்தாங்க. அவுட் ஆஃப் ஜெலசி, பொறாமையில் ஆதித்யா அந்த மெடலை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட காமிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேராகிராஃபில் வந்துட்டு சன்யால் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு கொஸ்டினாகவே கேட்குறாங்க. அதுக்காக சன்யால் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டியோட வாழ்கிற ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அண்ட் பையனை வந்துட்டு இழந்துட்டாங்க ஒரே வருஷத்தில். அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணையும் இருக்கிற லேண்டெல்லாம் வைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. திடீர்னு அந்த போயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லையா, சோகமாகவே இருப்பாங்க. அப்நார்மல் நினச்சிட்டாங்க எல்லாரும். இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், த ஆக்ட் ஆஃப் ரிடெம்ஷன். ஸோ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஓல்டு மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது. சன்யாலை பார்த்ததும் ஆதித்யாவுக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க தாத்தா வீட்டில் இருக்க அந்த டஸ்டி அட்டிக்கு, அந்த பரன் மேலே இருக்க அந்த மெடலை எடுத்துகிட்டு வந்து அவங்க சன்யாலை பார்க்க ரிட்டர்ன் போனாங்க. ஆதித்யா வந்து சன்யாலோட அந்த ஏழ்மை நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மணி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க அதை எடுத்துக்கவே இல்லை. எனக்கு அந்த மெடல் தான் வேணும்னு சொல்லிட்டு நின்னாங்க. நெக்ஸ்ட், ஹானஸ்டி இன் பாவர்ட்டி. அவங்க ஏழ்மையான நிலைமையிலுமே சன்யால் வந்துட்டு அவங்க ஒரு நாளுமே வந்துட்டு டீ கடையில் பில் பே பண்ணாமல் போனதே கிடையாது. அதே மாதிரி தான் எனக்கு என் மெடல் தான் வேணும், எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரானா, இட் இஸ் எ ஸ்டோரி அபவுட் ஹீலிங் பவர் ஆஃப் அப்பாலஜி. ஜஸ்ட் சாரி கேட்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் அவங்க அந்த சாரியை வந்து எப்படி தெரிவித்தாங்கன்னா, அந்த அப்பாலஜியை மெடலை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் 29 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம். டைம் சேஞ்சஸ் அவர் ஃபேஸஸ். இயர்ஸ் ஆக ஆக நம்ம ஃபேஸில் இருக்க மெச்சூரிட்டி அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். மணி ஏர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்டேட்டஸ் வேணால் சேஞ்ச் ஆகும். பட் இன்னர் சோல், நம்ம மனசாட்சி வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால தான் ஆதித்யாவுக்கு இந்த மணி மூலமாக கிடைக்காத அமைதியோ நிம்மதியோ சில்வர் மெடலை ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட், வெக்காபுலரிஸ். இந்த லெசனில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் நான் தனியாக வெக்காபுலரிஸ் மாதிரி தனியாக எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்கிறதுலாம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.